எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோக்கு முன்னாடி நான் போட்ட லாஸ்ட் வீடியோவுக்கு எனக்கு நல்ல சப்போர்ட் கிடைச்சிட்டு அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் கொடுக்குறேன். உங்க வீட்டுக்கு நான் நினைச்சு என்ன சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. சப்போஸ் நீங்க இப்பதான் என் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா என் பேருக்கு ஜெயிச்சிருக்கா. நான் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட். என்னுடைய சேனல்ல மேக்கப் சம்பந்தமான வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். என் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போட்டு வீடியோ நோட்டிபிகேஷன் தான் வரும். இன்னைக்கு வீடியோ எதை பத்தினா கன்சீலர்னா என்ன, கரெக்டர்னா என்ன, கன்சீலர் எப்படி யூஸ் பண்ணுவோம், கரெக்டர் எப்படி யூஸ் பண்ணணும், கரெக்டரும் கன்சீலரும் அவசியம் யூஸ் பண்ணியே ஆகணுமா, எல்லாம் யூஸ் பண்ணாமே நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கலாமா அப்படின்ற கேள்விகளும், நெக்ஸ்ட் கன்சீலர்ல வந்து நம்ம காமனா பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் எல்லாம் என்ன, அதை எப்படி எல்லாம் கரெக்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் இந்த வீடியோல டிப்பா மூலியமா உங்களுக்கு காட்ட போறேன். வீடியோல ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது வந்து முழுசா புரியும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். கரெக்டர் வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணியே ஆகணுமா அப்படின்ற கொஸ்டின் வந்து எல்லாருக்குள்ளேயே இருக்கும். என்கிட்டயுமே நிறைய பேர் கேட்டிருக்காங்க. கரெக்டர் வந்து எல்லாரும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு வந்து ஸ்கின்ல எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்ற பட்சத்துல வந்து நீங்க வந்து கரெக்டர் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. நீங்க வந்து டைரக்டா ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலாம். இல்ல என்னோட ஸ்கின் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக் ஸ்கின், டிஸ்கலரேஷன் நிறைய இருக்கு அப்படின்ற பட்சத்துல வந்து நீங்க கரெக்டர் யூஸ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா மேக்கப் வந்து உங்களுக்கு கிரேவ் ஆகும். டிஸ்கலரேஷன்னா இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், எனக்கு இந்த வாயை சுத்தி வந்து கருப்பு இருக்கும். அதுக்கு கண்ணுல வந்து நிறைய பிக்மெண்டேஷன் இருக்கும். கண்ணு கீழே அண்டர் ஐ ப்ராப்ளம் இருக்கும். ஸ்கின் ஃபுல்லாவே வந்து டார்க் ஸ்பாட்ஸ் அதிகமா இருக்கும். இதெல்லாமே நான் கரெக்ட் பண்ணாம டைரக்டா நான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணும்போது என்னுடைய மேக்கப் வந்து கொஞ்ச நேரத்திலேயே கிரேவா மாறிடும். டிஸ்கலரேஷன் இருக்கிற ஏரியாஸ்லாம் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணேன் அப்படின்னா கிரே ஆகாது. கன்சீலர்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்சீலர் வந்து ஃபவுண்டேஷன் மாதிரி தான். ஆனா ஃபவுண்டேஷனோட இது கொஞ்சம் திக்கா இருக்கும். இதை வந்து ஃபவுண்டேஷனுக்கு பதிலாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணும்போதுன்னா, நான் கலர் கரெக்டரும் பண்ணிட்டேன், ஃபவுண்டேஷனுக்குமே யூஸ் பண்ணிட்டேன். ஆனா வந்து அங்க எனக்கு வந்து கவரேஜ் பத்தல. எனக்கு வந்து என்னுடைய பிக்மெண்டேஷன் சரி, என்னுடைய டார்க் சர்க்கிளும் சரி லைட்டா தெரியுது, எனக்கு இன்னும் மோர் கவரேஜ் வேணும் அப்படின்ற பட்சத்துல நம்ம கன்சீலர் யூஸ் பண்ணி கன்சீல் பண்ணும் போது எனக்கு வந்து கவரேஜ் இருக்கும். நம்மளுடைய டிஸ்கலரேஷன் வந்து வெளியில அந்த அளவுக்கு தெரியாது, ஹைட் ஆயிடும். கலர் கரெக்ஷன் பண்ணியாச்சு. நான் ஃபர்ஸ்ட் கன்சீலர் யூஸ் பண்ணணுமா இல்ல ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணணுமான்ற கொஸ்டின் எங்களுக்குள்ள இருக்கும். ஃபவுண்டேஷனுக்கு முன்னாடியுமே கன்சீலர் யூஸ் பண்ணலாம், ஃபவுண்டேஷனுக்கு அப்புறமும் கன்சீலர் யூஸ் பண்ணலாம். எப்படி வேணாலுமே யூஸ் பண்ணலாம். முன்னாடி யூஸ் பண்றீங்க அப்படின்னா அடுத்தது ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு கவரேஜ் பத்தல அப்படின்னா மட்டும் ஃபவுண்டேஷனுக்கு அப்புறம் கன்சீலர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா யூஸ் பண்ண தேவையில்ல. நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் கரெக்டர் யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிட்டு எனக்கு கவரேஜ் பத்தல, இன்னும் கவரேஜ் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற பட்சத்துல நான் வந்து கன்சீலர் யூஸ் பண்ணுவேன். என்னுடைய ஷேட்ல இருந்து 2-3 ஷேட் லைட்டர் ஷேட் எடுத்து என்னுடைய ஹை பாயிண்ட்ஸ்ல வந்து நான் கன்சீல் பண்ணிப்பேன். அப்போ வந்து என்னுடைய ஹை பாயிண்ட்ஸ் வந்து ஹைலைட்டடா காட்டும். கன்சீலர் வந்து 2 டைப்ஸ்ல கிடைக்கும். ஒன்னு வந்து மேட் பேஸ்ட் கன்சீலர், இன்னொன்னு வந்து லிக்விட் பேஸ்ட் கன்சீலர். மேட் பேஸ்ட் கன்சீலர் வந்து இப்படி பேலட்ல வரும், இப்படிதான் இருக்கும். பேலட் வரது மேட் பேஸ்ட் கன்சீலர். லிக்விட் பேஸ்ட் கன்சீலர் வந்து இது மாதிரி வரும். இது வந்து எல்லைதல் பிராண்ட் உள்ளது. நெக்ஸ்ட் வந்து இது மாதிரியும் வந்து லிக்விட் பேஸ்ட் கன்சீலர் தான், இது மாதிரி இருக்கும். கன்சீலர் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நீங்க கன்சீலர் யூஸ் பண்ணணும். ஏன்னா கன்சீலர் ஆல்ரெடி வந்து ரொம்ப திக்கா இருக்கும். இது வந்து ஈஸியா பிளட் ஆகாது. நீங்க இதுவே மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிட்டு கன்சீலரை யூஸ் பண்ணும் போது வந்து ஈஸியா பிளட் ஆகும். என்னுடைய ஃபேஸ்ல வந்து எந்த மாய்ஸ்சரைசரும் யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணாம நான் டைரக்டா வந்து கன்சீலர் யூஸ் பண்ணுவேன். இது மாதிரி ஒரு பியூட்டி பிளெண்டர் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நல்லா வந்து பெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்வீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பிளெண்ட் பண்ணுங்க. நான் இப்போ பிளெண்ட் பண்ற பாருங்க, தெரியுதா? பிளெண்டே ஆகாது. ஏன்னா நம்ம ஸ்கின் வந்து ட்ரையா இருக்கும் போது ஆல்ரெடி இது திக்கா இருக்கிறதுனால ஈஸியா பிளெண்ட் ஆகாது. எவ்வளோ பிளெண்ட் பண்ணாலுமே இது பிளெண்ட் ஆகாது. ஏன்னா வந்து ஸ்கின் வந்து மாய்ஸ்சரா இல்லாததுனால இது வந்து பிளெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இந்த பக்கம் வந்து நான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணி பார்ப்பேன்.
அப்ளிகேஷன் பண்ணும்போதே எப்படி ஈஸியா பிளெண்ட் ஆகுங்க. நான் மறுபடியும் பிளெண்டர் எடுத்து பிளெண்ட் பண்ணுவேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு ஈஸியா பிளெண்ட் ஆகுது பாருங்க. எவ்வளவு ஈஸியா, நான் ரொம்ப ப்ரெஷரே கொடுக்கல, ஆனா எந்த அளவுக்கு ஈஸியா பிளெண்ட் ஆகுது பாருங்க. பாத்தீங்கன்னா தெரியும், நான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணாம என் ஸ்கின் ட்ரையா இருக்கும் போது நான் கன்சீல் யூஸ் பண்ணும்போது ரெண்டாகிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. இதுவே நான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிட்டு இந்த பக்கம் நான் பிளெண்ட் பண்ணும்போது எவ்வளவு ஈஸியா பிளெண்டர்ல பிளெண்ட் ஆச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க. நீங்க கண்டிப்பா மாய்ஸ்சரைசர் கரெக்டா யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கன்சீல் யூஸ் பண்ணுங்க. மேக்கப் வந்து கேக்கி எல்லாம் ஆகிறது வந்து இந்த மாதிரி ப்ராப்ளத்தாலதான். இதை அவாய்ட் பண்ணனா நீங்க வந்து ஸ்கின்னை நல்லா ப்ரெப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கன்சீல் பண்ணுங்க. ஸோ வந்து கரெக்டா யூஸ் பண்ணாம கன்சீல் பண்ணா நம்ம மேக்கப் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் பார்க்க போறோம். இதுக்கு என்னுடைய ஷேட்டே இருக்க கன்சீலர் எடுத்து வச்சு கரெக்டா யூஸ் பண்ணாமே கன்சீல் பண்ணிருக்கேன். என் கண்ணு கீழே வந்து லைட்டா கிரே ஆன மாதிரி இருக்கும். இந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு கரெக்டர் யூஸ் பண்ணுவோம். இந்த பக்கம் வந்து கரெக்டர் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கன்சீல் யூஸ் பண்றேன். அப்பதான் உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியும். ஆரஞ்சு கரெக்டர் எடுத்துக்கிறேன். நல்லா பிளெண்ட் பண்ணி ரொம்ப ப்ராடக்ட் யூஸ் பண்ணாதீங்க. நல்லா பிளெண்ட் பண்ணிடுங்க. எந்த அளவுக்கு பிளெண்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு தான் ப்ராடக்ட் வந்து நல்லா செட் ஆகும். இப்போ டிஃபரன்ஸ் தெரியும். இந்த பக்கம் நான் வந்து கரெக்டர் யூஸ் பண்ணாம பண்ணியிருக்கேன், இந்த பக்கம் வந்து கரெக்டர் யூஸ் பண்ணி கன்சீல் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஏதோ நம்மளுக்கு ஃபுல்லா கவர் ஆன மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து எல்லாமே விசிபிளா தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனா இந்த பக்கம் வந்து அப்படி கிடையாது. கரெக்டர் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கன்சீல் பண்ணிருக்கும் போது எல்லா டிஸ்கலரேஷனையும் வந்து நியூட்ரலைஸ் பண்ணி கொடுத்துரும். இதுக்குதான் வந்து நம்ம கரெக்டர் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கன்சீல் யூஸ் பண்ணணும். ப்ரஷ் யூஸ் பண்ணும்போது ப்ராடக்ட் வந்து மூவ் ஆயிடும். பிளெண்டர் வச்சு யூஸ் பண்ணணும். பிளெண்டரையுமே நம்ம வந்து இப்படி வச்சு இப்படி தேய்க்காம டாப் பண்ணி எடுங்க. அப்பதான் வந்து ப்ராடக்ட் மூவ் ஆகாது. நிறைய பேர் பிளெண்டர் யூஸ் பண்ணும்போது ப்ராடக்ட் வந்து இப்படி தேய்ச்சி 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 எடுத்துருக்கீங்க. இப்படி தேய்ச்சி 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 எடுக்கும் போது ப்ராடக்ட் வந்து அது இருக்காது. இது மாதிரி யூஸ் பண்ணவே கூடாது. பிளெண்டர் வந்து டாப்பிங் மோஷன் தான் யூஸ் பண்ணணும். இது மாதிரி யூஸ் பண்ணும்போது தான் ப்ராடக்ட் வந்து அங்கேயே செட்டில் ஆகும். இல்லைன்னா ப்ராடக்ட் எல்லாமே மூவ் ஆகி வந்து கன்சீலர் வந்து நம்ம எக்ஸாக்ட் ஷேட்லயே யூஸ் பண்ணணுமா இல்லை வந்து ரொம்ப லைட்டர் ஷேட் யூஸ் பண்ணணுமான்ற டவுட் இருக்கும். இது வந்து நான் கரெக்டா காட்டுறேன். இந்த பக்கம் வந்து நான் ஆல்ரெடி கலர் கரெக்டர் யூஸ் பண்ணிட்டு என்னோட எக்ஸாக்ட் ஷேடை வந்து நான் இதை யூஸ் பண்ணி காட்டிருக்கேன். இது வந்து என்னுடைய 2-3 லைட்டர் ஷேடு. நான் இதை யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு இப்ப காட்டுறேன் பாருங்க. பாத்தீங்கன்னா தெரியும் என்னுடைய லைட்டர் ஷேடு. இதை நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது என்னோட எக்ஸாக்ட் ஷேடு. என்னுடைய ஸ்கின்னுடைய ரொம்ப லைட்டர் ஷேடு. ஸ்கின் டோனோட ஷேட்லயே கன்சீலர் யூஸ் பண்ணும்போது சட்டிலா இருக்கு. இது வந்து என்னுடைய லைட்டர் ஷேடு யூஸ் பண்ணும்போது எப்படி லைட் அடிச்ச மாதிரி இருக்கு, ரொம்ப பிரைட்டா எப்படி இருக்கு பாத்தீங்களா? அதனாலதான் இதை யூஸ் பண்ணக்கூடாது. எப்பவுமே நம்ம ஸ்கின்னை விட ரொம்ப லைட்டர் ஷேடு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். லைட்டர் ஷேட் வந்து யூஸ் பண்ணலாம். எப்போ யூஸ் பண்ணலாம்னா ஃபவுண்டேஷன்லாம் போட்டு முடிச்சுட்டு இந்த ஹைலைட் பாயிண்ட்ஸை வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு நம்மளோட 2-3 ஷேட் வந்து லைட்டர் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ வந்து நல்லா இருக்கும். இதுவே நம்ம இதை மட்டும் போட்டு போறோம்னா உண்மை
நல்லாவே இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய டார்க்கர் ஷேடு வந்து யூஸ் பண்ணலாமா, யூஸ் பண்ணா கரெக்டா இருக்குமா அப்படின்றது தான். இது வந்து என்னுடைய டார்க்கர் ஷேடு. இதுதான் நான் வந்து இப்போ யூஸ் பண்ணி காட்ட போறேன். நான் இப்போ வந்து என்னுடைய டார்க்கர் ஷேடு வந்து இந்த பக்கம் அப்ளை பண்ணிருக்கேன். இந்த பக்கத்துக்கும் இந்த பக்கத்துக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. இந்த பக்கம் வந்து ரொம்ப என்னுடைய லுக்கையே வந்து ரொம்ப ஆஃப் பண்ணி காட்டிருக்கோம். என் கண்ணு கீழே வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப டெல்லா அது மாதிரி காமிச்சிருக்கோம். நம்மளுடைய டார்க்கான கன்சீலரையும் வந்து நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது. தென் கன்சீல் பண்ணி முடிச்சதும் இது மாதிரி ஃபைன் லைன்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் தெரியுதுங்களா? இது மாதிரி ஒரு பக்ஸ் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் இப்படி இழுத்து குடிச்சிங்கன்னா தெரியும். நீங்க போட்ட அந்த ப்ராடக்ட் மொத்தமே இதுல வந்து செகண்ட் ஆயிருக்கும். இதை வந்து கிளியர் பண்ணிட்டு நீங்கன்னா லைன்ஸ் வந்து தெரியாது. அதுக்கப்புறம் வந்து காம்பேக்ட் செட் பண்ணுங்க. எடுத்து பாருங்க, லைன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். ஐ ஹோப் கன்சீலர் எதுக்கு யூஸ் பண்றோம், கரெக்டர் எதுக்கு யூஸ் பண்றோம், என்னென்ன மிஸ்டேக்லாம் கன்சீலர் யூஸ் பண்ணும்போது பண்ணக்கூடாது அப்படின்றத இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இது இல்லாம மேக்கப் சம்பந்தமா வேற எதனா டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் அடுத்த வீடியோல கிளியர் பண்றேன். எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பை.